மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் இல்லை மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இது சின்ன ஒரு எல்லார் ஃபேமிலிலையும் நடக்கிறது தான், எல்லா இதுலேயும் நடக்கிறது தான், ஒன்றும் இல்லை. அதுக்காக ஒரு சின்ன பதிவு தான். மனசில் இருக்கிறது சொல்கிறதுக்கு தாங்க யூடியூப் சேனலே இருக்குது. மனசில் என்ன இருக்கோ அதை நம்ம ஷேர் பண்ணுறது தான் நம்ம யூடியூப்ஸ். அது ஒரு ஃப்ரெண்ட்லி தான் நமக்கு. யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் தென் ரிலேட்டிவ்ஸ் தான், வேறு எதுவும் இல்லை. அண்ணா, அக்கா, அம்மா, தம்பி, இந்த மாதிரி நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட நம்ம எல்லாமே ஷேர் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓகே, எல்லா ஃபேமிலிகள்லேயும் பார்த்தீங்கன்னா சண்டை வர்றது சகஜம்தான். அதுக்காக எல்லாருமே அப்படியே இருக்க மாட்டாங்க. அந்த காலப்போக்கில் சரியாகி சேர்ந்துக்குவாங்க. இது இயல்பு. ஓகேங்களா? ஆனால் ஒரு குடும்பத்தில் சண்டை வரும்போது குட்டி குழந்தைங்களாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன பேபிஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா உடனே சண்டைக்கு பின்னாடி, அந்த மனஸ்தாபத்துக்கு பின்னாடி அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணக்கூடாது, அவங்கக்கிட்ட அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அந்த மாதிரியெல்லாம் பழக்கவே கூடாது குழந்தைங்களுக்கு. சண்டைனா பெரியவங்க சேர்ந்துக்குவாங்க. அந்த சின்ன குழந்தைங்க மனசில் அந்த மாதிரி நம்ம இருக்கவே கூடாது. எப்பயும் போலேயே அவங்க ஃப்ரீயாக அவங்கக்கிட்ட பேசணும், பழகணும், அவங்க மேலே அன்பு வைக்கணும். அதே மாதிரி தாங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரியவங்கக்கிட்ட கூட இதாக இருப்பாங்களே ஒழிய அந்த சின்ன குழந்தைங்க மேலே என்றைக்குமே அவங்களுக்குலாம் வெறுப்பே வராது. அந்த அளவுக்கு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் அந்த குழந்தையும் அவங்க மேலே லவ் அண்ட் அஃபெக்ஷன் வச்சுருப்பாங்க. தயவு செய்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பெரியவங்களோட ஒரு மனஸ்தாபம் பெரியவங்களோட போகட்டும். அது சின்ன குழந்தைங்கள மேலே திணிக்காமல் அவங்கள போய் பார்க்காம இருக்கிறது, அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறது, அவங்கக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த மாதிரி யாருமே பண்ணவே கூடாதுங்க. ஓகே, நானாக இருந்தால் கூட ஃப்ரீயாக விடணும், ஃப்ரீயாக பேசணும், அதுதாங்க நல்லது. ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் சசிசனா விலாக்ஸ். பி ஸ்மைல், be strong, be happy. Love you to all my brothers and sisters. Take care. Bye bye.